வரலாற்றிலேயே முதல் முறையாக 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது தேமுதிக. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14இல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை தொடங்கிய விஜயகாந்த் 2006 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்டார். தேமுதிகவை தொடங்கி 8 மாதங்களே ஆன நிலையில் தேர்தலை சந்திக்கவிருந்த தேமுதிக தனித்து போட்டியிட்டு 8.45 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. தேமுதிக தரப்பில் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற 2009 மக்களவைத் தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட தேமுதிக பெரும்பாலான தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தது. மொத்தமாக 31,26,117 வாக்குகளை பெற்றது தேமுதிக. இது பதிவான மொத்த வாக்குகளில் 10.9 விழுக்காடு. 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்த தேமுதிகவுக்கு 41 இடங்களை ஒதுக்கியிருந்தார் ஜெயலலிதா. அதில் 29 தொகுதிகளை வென்றது தேமுதிக. 150 தொகுதிகளை கைப்பற்றிய அதிமுக ஆட்சி அமைக்க 20 இடங்களை மட்டும் வென்ற திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதனால் விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்றார். அதன்பின் 2014 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக 14 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் ஒன்றில் கூட வெல்லவில்லை. இதனால் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 5.1 சரிந்தது. தொடர்ந்து 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்த தேமுதிக 104 தொகுதிகளில் போட்டியிட்டது. முதலமைச்சர் வேட்பாளராக உளுந்தூர்பேட்டையில் களமிறங்கிய விஜயகாந்த் டெபாசிட் இழந்தார். அதன்பின் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 2.4 குறைந்தது. பின்னர் 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியுடனும் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடனும் கூட்டணி அமைத்தது. பின்னர் 2023இல் விஜயகாந்த் மறைவுக்கு பின் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கு உறுதியளிக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டுகள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தேமுதிகவின் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது தேமுதிக.